ஒரு சித்த மருத்துவத்தில் மூலத்தை எவ்வளவு சிவியாரிட்டி வரையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது, அந்த மலை வாயில் வந்து ஒரு வெயின் இருக்கும், அந்த இரத்த குழாய்கள் இருக்கும். அந்த இரத்த குழாய்கள் வந்து விரிவடைந்து அது வந்து ஒரு கட்டி போல் வந்து நமக்கு வரும். கரெக்டாக அந்த கட்டியில் கரெக்டாக நல்லா இறுக்கி கட்டி, கோமணத்தை வந்து இறுக்கி கட்டுற மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் உள் மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அவருக்கு முதல் நாள் வரும்போது நோய்க்கு தானே பற்றியும் தவிர மருந்துக்கு பற்றிங்களா, அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் அந்த பைல்ஸுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெமராய்ட்ஸ், மூலம் அப்படின்ற சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு சித்த மருத்துவத்தில் மூலத்தை எவ்வளவு சிவியாரிட்டி வரையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்து கேட்டது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து இங்கே நம்ம ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது வந்து மூலம் அப்படின்னா என்ன, மூலம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, குடல்கள் வறட்சி அடையும் போது அந்த மலத்தில் இருக்கிற நீரானது குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்படும். அப்போ அந்த மலம் வறண்டு போகும். அப்போ அந்த அவருக்கு வந்து மலச்சிக்கல் வந்து உண்டாகும். அந்த மலச்சிக்கல் வந்து என்னாகும் அப்படின்னாக்கா, அப்போ அவர் வெளியே தள்ளும்போது, அவரோட கழிவுகளை வெளியேற்றும் போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டீஃபிகேட் பண்ணுவார். அதாவது வந்து முக்கி அழுத்தத்தில் உட்கார வேண்டியது இருக்கும். அப்படி உட்கார்றதுனால என்னாகும் அப்படின்னா, நாள்பட்ட மலச்சிக்கல், அந்த அந்த மலை வாயில் வந்து ஒரு வெயின் இருக்கும், அந்த இரத்த குழாய்கள் இருக்கும். அந்த இரத்த குழாய்கள் வந்து விரிவடைந்து அது வந்து ஒரு கட்டி போல் வந்து நமக்கு உருவும். அது சில டைமில் உள் பக்கமாக உருவாகலாம், சிலருக்கு வெளியிலே உருவாகலாம். இந்த மாதிரியான தொடர்ந்து. ஸோ நாள்பட்ட மலச்சிக்கல் தான் இந்த மாதிரியான மூலத்தை வந்து உருவாக்குது. இந்த மூலம் வந்து எவ்வளவு பெருசு வரையும் நம்ம சித்த மருத்துவத்தில் கையாளலாம் அப்படின்னாக்கா, ஒரு பேஷண்ட் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷமாகவே அவருக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது. அது கூடவே வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து அந்த பைல்ஸ் மூலம் வந்து இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும்போது இந்த கடுக்காய்ப்பொடி, திரிபலாப்பொடி இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் இது பண்ணுவார். ஆனால் அந்த கட்டி வந்து அவருக்கு வந்து சுருங்காது. அது கொஞ்சம் ஏன்னா லாங் டேர்மில் கொஞ்சம் பற்றி இருக்க முடியாதுன்றதுனால அவர் என்னென்னமோ மருந்து எடுத்தார். அந்த சைஸ் வந்து சுருங்கலை. அதனால் வந்து அவர் அப்படியே வச்சு வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தார். இடையில வந்து அவர் வந்து என்னை வந்து சந்திக்கிறார். அதாவது வந்து சந்திக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சார் எனக்கு இந்த மாதிரி 5 வருஷமாக இருக்குது, நான் இந்த மாதிரி தொந்தரவு, எனக்கு பைல்ஸ் தொந்தரவு இருக்குது, நான் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன், ஆனால் இது பண்ணுறேன், ஆனால் இது எனக்கு அந்த கட்டி சைஸ் மட்டும் கம்மியாகலை, ஆனால் இருக்க இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது அப்படின்னார். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மருந்து தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பத்தியமாக இருக்கணும் அப்படின்னா, இல்லை சார் என்னால் பத்தியமாக கொஞ்சம் இருக்க முடியாது, நான் கொஞ்சம் நான் வெளியிலேயே நான் வந்து ரவுண்ட்ஸ் அடிக்கிறவன், ஸோ அதனால் வந்து என்னால் பத்தியமாக இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து, நான் வந்து கொஞ்சம் என்னோடய வேலை பணியெல்லாம் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றது போயிட்டார். ஒரு 3 மாதம் சரி ஓகே ரைட்டு, அவர் வந்து கன்சல்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டார். நான் இந்த மாதிரி பத்தியங்கள் வந்து கடுமையாக இருக்கணும் சார், இல்லைனா அது இது கொஞ்சம் அதிகமாகும், வலியெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு இருக்க வேண்டிய தேவை இருந்தது, அதனால தான் நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, கேன்சல் பண்ணிட்டு, இல்லை சார் எனக்கு இப்போ இது பண்ண முடியாது, அதனால் நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து நான் வரேன், நான் அப்புறமா வரேன்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து மீண்டும் வந்தார். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவருக்கு பைல்ஸ் வந்து ரொம்ப வெளியில் தங்கிடுச்சு. அதாவது வந்து உள்ளே அவருக்கு வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, இத்தனை நாள் அது உள்ளே இருந்தது, அது வரையும் அவர் வந்து கொஞ்சம் சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அது வெளியில் தள்ளி அந்த மலச்சிக்கல், அதாவது ட்ராவலிங்கில் மலச்சிக்கல் அதிகமாகி ரொம்ப வெளியே வந்து நல்லா இவ்வளோ பெருசு வந்து தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா இவ்வளோ பெருசுக்கு, ஏன்னா மலச்சிக்கல் வந்து அதிகமாக அந்த ப்ரெஷர் கொடுக்க நல்லா இவ்வளோ தூரம் வந்து வெளியில் தள்ளி இருந்ததுனால மீண்டும் சிவியரான மலச்சிக்கல் வந்து இருந்தது. அப்போ வந்தார். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி, சார் நான் உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும், என்னால் இது பண்ண முடியல, நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட நான் தங்கி இருந்து பார்க்குறேன், எனக்கு வந்து நீங்கள் ப்ளீஸ் இது வந்து தயவு செஞ்சு என்னை வந்து, எனக்கு வலி அதிகமாக இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணுன்றாங்க, என்னால் வந்து சர்ஜரி பண்ண முடியாது, எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு வில்லிங் இல்லை சார், எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் வாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம்.
அவர் வந்தார். வந்துட்டு அவருக்கு வந்து, "சார் இவ்வளோ பெருசாக இருக்குது சார், நான் உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும். ஆனால் என்னால் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்னால் கேட்க முடியல. இப்போ இது எப்படி சார் முடியுமா? இப்போ ஒன்லி சர்ஜரி தான் அப்படின்றத சொன்னார். இல்லைங்க, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி இருக்கிற கேசஸ் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு சின்ன முயற்சி நான் பண்ணுறேன். நீங்கள் இங்கேயே தங்கிடுங்க அப்படின்றது சொன்னோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை. அது துத்தி இலை இருக்குது இல்லைங்களா, துத்தி இலையை நல்லெண்ணெய் விட்டு வதக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த கட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வெளியே தள்ளினது அதை கொஞ்சம் உள் பக்கமாக தள்ளி அதை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதை அந்த எண்ணெய் இதோட சேர்த்து அந்த கட்டி இது மேலே கொஞ்சம் வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கோமணத்தை இறுக்கி கட்டுவாங்க இல்லைங்களா. ஏன்னா அது கட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது கோமணத்துக்கு. அது கரெக்டாக அந்த கட்டியில் கரெக்டாக நல்லா இறுக்கி கட்டி கோமணத்தை இறுக்கி கட்டுற மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் உள் மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அவருக்கு முதல் நாள் வரும்போது சிவியரான பெயின், 3 நாளாக மோஷன் போல், அவருக்கு மலச்சிக்கல் அந்த தொந்தரவு இருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மோஷன் போகிறதுக்கு உண்டான மருந்தை கொடுத்துட்டு நம்ம இந்த கட்டியை அந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு அந்த கோமணம் மாதிரி கரெக்டாக வச்சு இழுத்து கட்டிட்டோம். கட்டிட்டு இது பண்ணும்போது 2வது நாள் அந்த வீக்கம் கொஞ்சம் வத்த ஆரம்பித்தது. அந்த கட்டியில் இருக்கிற அந்த கட்டியோட சைஸு கம்மியானது. அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் படிப்படியாக இதே மாதிரி உள்ள மருந்தும் கரெக்டாக கொடுத்தோம். பத்தியமும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அவருக்கு தயிர் சாதம் மட்டும்தான் காலையில் மதியம் நைட்டு 3 நேரமும் தயிர் சாதம், மசாலா ஐட்டம், எண்ணெய் பலகாரம் எதுவும் கிடையாது. மருந்தில் அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாத இருக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு அந்த மோஷன் ஃபஸ்ட் டேவே கிளியர் ஆகிடுச்சு. அந்த மலச்சிக்கல் தொந்தரவு கிளியர் ஆகிடுச்சு. அந்த மோஷன் டைட் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம். அப்போ அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக முக்கி உட்கார மாட்டார். அப்போ அந்த வீக்கம் அந்த ப்ரெஷர் அவ்வளோ போகாது. அதுக்கப்புறம் நம்ம அதை இறுக்கி கட்டணும், கரெக்டான பொசிஷனில் வச்சு கட்டணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சைஸு கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சு. 2வது நாள், ஃபஸ்ட் நாள் ரொம்ப பெருசாக இருந்தது. 2வது நாள் ஒரு 3/4 ஆச்சு. 3வது நாள் ஒரு அதில் பாதி ஆயிடுச்சு. அப்புறம் 4வது நாள் 5வது நாள்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, ஒரு 4வது நாள் 5வது நாள்லாம் அந்த நெல்லிக்காயை விட கொஞ்சம் சின்ன சைஸுக்கு வந்துடுச்சு. அதை என்ன பண்ணாருன்னா, அவர் கையை வச்சு உள்ளே தள்ளிட்டார். அந்த பழைய இதுக்கு போயிடுச்சு. அப்புறம் ஒரு 5 நாள் அவர் தங்கி இருந்து அதுக்கப்புறம் அந்த வலிகிளியெல்லாம் கம்மியான பின்னாடி, சார் இதுக்கு மேலே நான் மருந்து இது பண்ணி கரெக்டாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் அந்த 5 நாளுக்கு அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அவரோட சைஸும் கம்மியாயிடுச்சு. இன்னும் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கார். இப்போ அவருக்கு வலிகிளி எதுவும் இல்லை. இப்போ உணவு முறை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால் எப்போதும் நாங்கள் பத்தியம்னு சொல்கிறது நோய்க்கு தானே பத்தியம் தவிர மருந்துக்கு பத்தியம் இல்லை. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பைல்ஸுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். அவரை கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான், சாதாரண வேறு ஒன்றும் இல்லை, துத்தி இலையும் அதை ஆமணக்கு எண்ணெயில் விட்டு வதக்கி நமக்கு அது கட்டணும். ஆனால் அது எப்படி கட்டணுன்றது இருக்குது, எவ்வளோ பெருசு கட்டணுன்றது இருக்குது. அதுதான் அதில் உள்ள நுட்பமே. அது கூட உள் மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். உள் மருந்துகள் எப்போதும் இது ஜிங்க் சார்ந்த உணவுகள் பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஜிங்க் சத்து இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஏன் இந்த ஜிங்க் சத்து அப்படின்னாக்கா, இரத்த குழாய்கள், அதாவது ப்ளீடிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு ஜிங்க் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெயின்ஸ் டைலைட் ஆகுது, வெரிகோஸ் வெயினாக இருக்கட்டும் இல்லை ரெக்டல் வெயினாக இருக்கட்டும், வெயின்கள் இரத்த நாளங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த வெயின்கள் தாபிதமாகி, அதாவது வீங்குது, புடைக்குது, இல்லை சக்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ஜிங்க் எனப்படும் நாகச்சத்து. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இரத்த குழாய்கள் சீரடையும். அதே மாதிரி கிழங்கு வகைகளை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா பைல்ஸுக்கு வாதம் அதிகமாகிறதுனால தான் குடல் வறட்சி அதிகமாகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் மலச்சிக்கல் தொந்தரவு வருது. ஸோ அதனால் கிழங்கு சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். ஆனால் கருணை கிழங்கு மட்டும் சித்த மருத்துவத்தில் சொல்லவும் பைல்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதாவது மண்பறவை காய்களிலே கருணையை தவிர வேறொன்றும் புசியம் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா சித்தர்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் அந்த வாதத்தன்மை உருவாகிறது இல்லை. அதனால்
பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு கருணைக்கிழங்கு லேகியம் அப்படின்றது வந்து சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்துவோம். இது உண்மையிலே வந்து பைல்ஸுக்கு வந்து அற்புதமான மருந்து. அதனால் எல்லா கிழங்கையும் விடலாம். ஆனால் கருணைக்கிழங்கை உணவாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கருணைக்கிழங்குல என்ன ஆகும் அப்படின்னா நிறையா அது சுத்தம் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து அந்த அரிப்பு தரக்கூடிய அந்த சின்ன சின்ன இது இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக வெட்டி மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து மலச்சிக்கல் வந்து இதில் வந்து பெரும் இது சொல்லியிருந்தோம். ஸோ நிறையா நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து தொடங்கணும். கீரை காய்கறிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கீரை காய்கறிகள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைபர் கண்டென்ட்டு இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது மலம் வந்து இருக்காது. ஸோ ஃப்ரீ மோஷன் போகும். அப்போ உங்களுக்கு முக்கி போக வேண்டிய தேவை வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் வந்து மூலம் ஹெமராய்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும். மசாலா ஐட்டம் கண்டிப்பாக எடுக்கிறது வந்து தவிர்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா மசாலா ஐட்டம் எடுத்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெரியும், காரம் அதிகம் சாப்பிட்டா கண்டிப்பாக பின்னாடி லைட் எரியும். அதனால் காரம் சார்ந்த உணவுகள் வந்து பைல்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. அப்போ என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, நிறைய நெய்ப்புத்தன்மை அந்த குடல் வறட்சியை வந்து போக்குவதற்கு நெய்ப்புத்தன்மை உள்ள உணவுகள், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரியான உணவுகளை வந்து சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். இல்லை அவங்களுக்கு வேறு என்ன தொந்தரவுன்றதை பார்த்து அதை அட்ரஸ் பண்ணணும். இதில் நிறைய பேர் சிலர் குழப்பிப்பாங்க. அதாவது வந்து பைல்ஸுக்கும் ஆப்சஸ்க்கும் நிறையா வந்து கன்ஃபியூஷன் ஆகுவாங்க பேஷண்ட்ஸு. நோயாளிகள் வந்து அந்த ஹெமராய்ட்ஸுக்கும் ரெக்டல் ஆப்சஸ் சில டைமில் வந்து இருக்கும். அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனையோடு எடுக்கும்போது இதிலேருந்து கண்டிப்பாக முழுசாக வெளிவரலாம். இதே போன்ற நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.